அனைவருக்கும் வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே. நாம் இன்னைக்கு சுடிதார் டாப் அளவெடுக்கிறத பார்க்குறோம். பிகினர்ஸுக்கு ரொம்ப புரியுற மாதிரி ஈஸி மெத்தட்ல சொல்லித்தரேன். இதில் உள் பக்கமாக எடுத்துக்கிறோம். ஷோல்டர் தையல்ல இருந்து எண்டு வரைக்கும் எடுத்துக்கிறோம். சுருக்கு இல்லாமல் லைட்டாக இழுத்து எடுத்துக்கிறோம். 35 இருக்கு. தையலுக்காகவும் மடிப்பிற்காகவும் 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 36 எடுக்கிறோம். அகலம் எடுக்கும் போது ஒரு கைக்குழியிலிருந்து இன்னொரு கைக்குழி வரைக்கும் எடுத்துக்கிறோம். இந்த மொத்த துணியில இருந்துமே எடுத்துக்கிறோம். இந்த துணி எண்டுல இருந்து இந்த துணி எண்டு வரைக்கும் எடுத்துக்கிறோம். 22 இன்ச்சு. தையலின் அளவு 1.3 இருக்கு. அதாவது இந்த தையலின் அளவு 1.3 இருக்கு. நம்ம தைக்கும் போது 1.3ல தைக்கணும். சீட் அகலம் அப்படிங்கிறது ஒரு ஓப்பனுக்கு இன்னொரு ஓப்பனுக்கு இடைப்பட்ட அகலம். ஓப்பன் டு ஓப்பன் சீட் அகலம் 20.5 இன்ச்சு. இதுல ஒரு பகுதிக்கு 3/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கணும். ரெண்டு பகுதிக்கு சேர்த்து 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 22 இன்ச்சு. பாட்டம் அகலம் இது டாப்போட எண்டில் எடுத்துக்கணும். 23 இன்ச்சு இருக்கு. 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 25 இன்ச்சு எடுத்துக்கிறோம். ஓப்பன் உயரம் 14.25 இன்ச்சு இருக்கு. 3/4 இன்ச்சு மடிப்பிற்காக சேர்த்து 15 இன்ச்சு எடுத்துக்கிறோம். இடுப்பு அகலம் எடுத்துக்கிறோம். இடுப்பு அகலம் எடுக்கும்போது கைக்குழி தையல்ல இருந்து ஓப்பன் தையல் வரைக்கும் உள்ள அளவில் பாதி அளவு இடைப்பட்ட இடத்துல இடுப்பு அகலம் எடுத்துக்கிறோம். 19.5 இன்ச்சு இருக்கு. இந்த டாட்டுக்காக 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 20.5 இன்ச்சு எடுத்துக்கிறோம். இனிமேல் கழுத்து உயரம் கைக்குழி உயரம் எல்லாம் எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். கைக்குழி பகுதியில் துணியை இப்படி நேராக வச்சுக்கிறோம். கைக்குழி தையல்ல இருந்து இந்த கைக்குழி தையல் வரைக்கும் இன்ச்சு டேப்பு அல்லது ஸ்கேல் வச்சு ஒரு லைன் பண்ணிக்கிறோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இந்த ஷோல்டர் தையல்ல இருந்து இந்த லைன் வரைக்கும் உள்ள அளவு தான் கைக்குழி உயரம் 7 இன்ச்சு. இந்த 7 இன்ச்சை நாம இந்த கழுத்துக்கு நேர் வைக்கிறோம். இதான் 7 இன்ச்சு. 7 இன்ச்சு இன்ச்சு டேப்ல இந்த லைன்ல இருக்கு. லைனும் 7 இன்ச்சு கரெக்டா இருக்கு. இப்படி எடுக்கும்போது முன் கழுத்து உயரம் 5.1, பின் கழுத்து உயரம் 4 இன்ச்சு. இந்த இன்ச்சு டேப்பு கழுத்து பகுதியில் 5.1ல இருக்கு. பின் கழுத்துல 4 இன்ச்சில் இருக்கு. இப்படி எடுத்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு கழுத்து கட் பண்றதுக்கு பயம் வேண்டாம். இந்த லைன்ல இருந்து நம்ம இப்படி லெஸ் பண்ணிக்கலாம். இந்த 7 இன்ச்சில் இன்ச்சு டேப் வச்சுக்கிறோம். கழுத்து உயரம் 5.1ல இருக்கு. பின் கழுத்து 4 இன்ச்சில் இருக்கு. ஷோல்டர் கழுத்து பகுதியில் எடுத்துக்கிறோம். ஷோல்டர் முடிய வரைக்கும் உள்ள அளவு 4 இன்ச்சு இருக்கு. கழுத்து பகுதியில் தையலுக்கு சேர்த்து 4.5 இன்ச்சு எடுத்துக்கிறோம். கை நீளம் தையலோட சேர்த்து 8 இன்ச்சு இருக்கு. பைப்பிங் வைக்கிறதா இருந்தால் 8 இன்ச்சு எடுத்துக்கலாம். மடிப்பிற்கு தேவைப்படும் போது 1/2 இன்ச்சு அல்லது 1 இன்ச்சு வரைக்கும் மடிப்பிற்காக ப்ளஸ் பண்ணிக்கணும். கை அகலம் எடுத்துக்கும் போது இந்த தையலுக்கு நேர் கையில எந்த அளவு இருக்கோ இதுல தான் எடுத்துக்கணும். இந்த தையலுக்கு நேர் நாம கை அகலம் எடுத்துக்கிறோம். துணி எண்டு வரைக்கும் உள்ள அளவு 8.5 இன்ச்சு. கை நீளம் நமக்கு 8 இன்ச்சு இருந்தது. இந்த 8 இன்ச்சை நம்ம கை அடிப்பகுதியில் வைக்கிறோம். கை அடிப்பகுதியில் வைக்கும் போது இந்த 3.5 இன்ச்சில் தையல் இருக்கு. துணி 3 இன்ச்சில் இருக்கு. நம்ம துணியோட சேர்த்து எடுத்ததுனால இந்த 3 இன்ச்சு தான் கையின் கைக்குள். இந்த வளைவின் அளவு 3 இன்ச்சு. இதில் தான் 3 இன்ச்சு இருக்கு. நன்றி, வணக்கம்.